இன்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக விஜய் ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, இன்று விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் விஜய். நிலையில் குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளார்கள். தாவேகா பொறுப்பாளர்களிடமும் விசாரணை நடத்திய பிறகு தற்போது 2வது முறையாக விஜயிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை ஆதாரங்களின் அடிப்படையிலே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ இந்த விசாரணையை நடத்தி வருகிறது. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தவிர நீதிமன்றத்திலும் இது தொடர்பான விவரங்கள் எப்போது கேட்கப்படுகிறதோ அதையெல்லாம் சிபிஐ சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது மிகவும் முக்கியமான கேள்வி, கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, 41 உயிர்கள் பலியாகுவதற்கான முக்கிய காரணம் என்ன, அதைத்தான் சிபிஐ கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சிபிஐ விசாரணையிலே இதுவரை வந்திருக்கும் தகவல்கள் விஜயிடம் சரிபார்க்கப்படுகின்றன. அதாவது வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வந்து சேர்வதற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் என்ன, ஆனால் அவர் அதிக தாமதமாக அங்கே வந்து சேர்ந்ததற்கான காரணம் என்ன, அந்த சமயத்திலேயே அதிக கூட்டம் இருக்கிறது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் வசதி இல்லை, வேறு வசதிகள் ஏதும் இல்லை, மக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிந்தும் உங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருந்தீர்களா? அதாவது உங்களுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தீர்களா? உங்களுடைய வாகனம் தொடர்ந்து அந்த பகுதியிலே சென்று கொண்டிருந்ததா? நின்று கூட்டத்துக்கு வழிவிட்டிருக்கலாமே. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக அப்போதே உங்களுடைய பேரணியை நிறுத்தி இருக்கலாமே, அது ஏன் நிறுத்தவில்லை என்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த இடத்திலிருந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பிறகு, உயிரிழப்புகள் நடந்த பிறகு அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு போனது ஏன், சென்னை திரும்பியதற்கான காரணம் என்ன, அங்கே தொடர்ந்து இருக்காததற்கு காரணம் என்ன என்று பல்வேறு விதமான கேள்விகள் தொடர்கின்றன. அந்த தொடர்ச்சியாகத்தான் தற்போது இது தொடர்பான விவரங்களையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையிலே தான் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும். அப்போது விஜய் என்னென்ன விவரங்களை கூறியிருக்கிறார், அவர் அளித்துள்ள ஆதாரங்கள் என்ன, வீடியோ ஆதாரங்கள் அளித்திருக்கிறாரா, வேறு ஆதாரங்கள் அளித்திருக்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களும் குற்றப்பத்திரிகையிலே குறிப்பிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கரூர் துயரத்துக்கு காரணம் என்ன, தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணிகள் என்ன, எதனால் 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சிபிஐ கேட்டறிந்து கொண்டிருக்கிறது. அதில் விஜய் அளித்திருக்கும் தகவல்களும் அவர் இந்த தகவல்களை அளித்திருக்கிறார் என்பது குற்றப்பத்திரிகையிலே இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு விசாரணையை முடிப்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு தேவைப்பட்டால் மட்டுமே விஜய் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் எனவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.